ஹாய் விவோஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் வந்திருக்கோம். பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டும் பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஜஸ்ட் பேக் சைட்லேயும் இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட் நேம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீராம் பார்க் 63 ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட்டில் 1455 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லக்ஸுரியான ஒரு 3 BHK ஃப்ளாட் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் அப்படியே GST ரோட்லேயே வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டகிரேட் டவுன்ஷிப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஃபேஸ் 1 பொறுத்தளவுக்கும் வந்து 10 டவர்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஃபேஸ் 1 பொறுத்தளவுக்கும் டோட்டலாக வந்து 880 யூனிட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. இந்த ப்ராஜெக்டுடைய டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 57 ஏக்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் 40 ஏக்கர்ஸ் வந்து ஸ்ரீராம் கேட்வே IT பார்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 17 ஏக்கர்ஸ் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் பார்க் 63 ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேக் சைட்லேயே வந்து 1500 ஏக்கர்ஸ் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி அதாவது GST ரோட்லேயே வந்து ஒரு 4 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு மால் ஒன்று வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சென்னையிலே வந்து ரொம்ப ஹைலி டிமாண்டட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம 3 BHK ஃப்ளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இதுதான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து நம்ம 12th ஃப்ளோரில் இருக்கோம். 12th ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் 2 லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. 5 ஃப்ளாட்ஸ் இருக்குது. இதில் தான் ஒரு ஃப்ளாட்டை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடை பொறுத்தளவுக்கும். இப்போ நம்ம வந்து லிவிங் ஹாலில் இருக்கோம். நல்ல ஸ்பேசிஸாக ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டைனிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிச்சன் 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. இதில் இதனுடைய பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 1455 ஸ்கொயர் ஃபீட். உங்களுக்கு வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. லிவிங் ஹால்லேருந்து உள்ளே வந்தோம்னா டைனிங் ஏரியா அது. இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு 3 பெட்ரூமுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஆப்போசிட்டில் இருக்க அது ஒரு பெட்ரூம், இந்த சைடில் ஒரு பெட்ரூம், காமன் டாய்லெட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு டைனிங் ஏரியா பொறுத்தளவுக்கும். இப்போ வந்து நம்ம கிச்சன் பார்த்துட்ருக்கோம். கிச்சன் பொறுத்தளவுக்கும் இந்த மாடல் தான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து அன்யூஸ்டு ஃப்ளாட். இது வந்து அவங்க வந்து இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ஜஸ்ட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதை கண்டினியூட்டி பண்ண முடியாததுனால இப்போ சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ரேட் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இது கொடுக்குறாங்க. இது கிச்சனுடைய பால்கனி ஏரியா. அது இப்போ நம்ம நிற்கிறது வந்து 12th ஃப்ளோர். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வென்டிலேஷன் ஆகட்டும் சரி, உங்களுக்கு நேச்சுரல் லைட்டிங் ஆகட்டும் சரி, நல்லாவே இருந்தது. ப்ளஸ் வந்து இங்கே நியர்பை வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால 1500 ஏக்கர்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக எப்பயுமே வந்து வெதர் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இங்கே நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. லிவிங் ஹால் செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அன்னோன் பர்சன்னால் லிவிங் ஹாலோடு போயிடுவாங்க. ஜஸ்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு எல்லா பெட்ரூமும் சரி, உங்களுக்கு கிச்சனும் சரி, டைனிங் ஏரியா எல்லாமே வந்து செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது டைனிங் ஹாலோடைய பால்கனி. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபாரஸ்ட் தெரியுதுங்களா. ஸோ அது மவுண்டெயின், ஸோ அங்கே தான். ஸோ ஜஸ்ட் நியர்பை தான் உங்களுக்கு. ஏர் வெண்ட்லாம் உண்மையிலே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லாவே ப்யூராக இருக்கும் உங்களுக்கு. அந்த சில்னஸ் வந்து ஃபீல் பண்ணலாம் நீங்கள். கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு 10க்கு 12 இதனுடைய சைஸு 10 x 12.5. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது காமன் டாய்லெட். இது ஸோ 2 ரூமுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு ரூமுக்கு வந்து பொறுத்தளவுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது முன்னாடியே வந்து பாத்ரூம் பொறுத்தளவுக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்பேசிஸாக இருக்கும் இந்த பாத்ரூம் பொறுத்தளவுக்கும்.
அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அது. இது ஒரு அர்ஜென்ட் சேல் இது. இது மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவே நீங்கள் வாங்க முடியும். அந்தளவுக்கு வந்து இது ஒரு அர்ஜென்ட் சேல் இது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு வந்து மோர் தென் வந்து 40 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, உங்களுக்கு இன்டோர் கேம்ஸு, பேட்மிண்டன், வாலிபால் இது போல் கொடுத்துருக்காங்க. 2.5 ஏக்கர்ஸ் வந்து பார்க்கு கொடுத்துருக்காங்க. க்ளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தேட்டர் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, வாக்கிங் அண்டு ஜாக்கிங் ட்ராக் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு 40+ அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 3rd பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து 2 சைடு வந்து விண்டோ கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு ஆன் ரோட்லேயே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும். உங்களுக்கு வந்து பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் அப்படியே பேக் சைடில் இருக்குது. இங்கேருந்து தாம்பரம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது உங்களுக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஓனாக ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் சரி, உண்மையில் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் அது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெண்டல் பர்பஸ்னாக்கா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஐடி பார்க்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க் இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 50,000 to 60,000 பீப்புளாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ரெண்டல் பர்பஸ்க்காகவும் கொடுக்கலாம். அது ஹை டிமாண்டில் இருக்குது ரெண்டல் பொறுத்தளவுக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கும் வந்து ரெடி டு மூவ் இருக்குது. நீங்கள் வந்து இது ஒரு அர்ஜென்ட் சேலாகவும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்டில் நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட் 1ல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பெருங்குளத்தூரில் ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்லை ஓன் பர்பஸுக்கோ பார்த்துருக்கீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சைட் விசிட்டோ வரணும்னு நினச்சாலோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாஸ்.